ஹலோ எவ்ரிவன். லைஃப்ல நீங்க நினைச்சத அடையணுமா? உங்க லைஃப உங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணுமா? நீங்க இப்ப செய்யற வேலையில இன்னும் ப்ரொடக்டிவா இருக்கணுமா? நீங்க ஸ்டூடெண்ட்டா? இல்ல ஒரு யங்ஸ்டரா? இல்ல ஒரு பிசினஸ் மேனா? யாரா இருந்தாலும் உங்க டைம எஃபெக்டிவா யூஸ் பண்ணி இன்னும் அதிகமான நல்ல ரிசல்ட்ட பார்க்கணுமா? அப்போ இந்த சேலஞ்ச நீங்க அக்செப்ட் பண்ணிக்க ரெடியா இருக்கணும். காலையில 4 மணிக்கு உங்க டேவ ஸ்டார்ட் பண்ணணும். 1 நாள் 2 நாள் இல்லங்க, கன்டினியூஸா 30 நாள். இத ஒரு சேலஞ்சா கன்சிடர் பண்ணிட்டு கரெக்ட்டா ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணணும். என்ன 4 மணிக்கா? அதுவும் 30 நாளா? சான்ஸே இல்லம்மா அப்படின்னு சொல்றீங்களா? 8 மணிக்கு எழுந்திரிச்சாலே ஒரு டே ஃபுல்லா என்ன பண்றதுன்னு தெரியல. இதுல மிட்நைட் 4 மணிக்கு எழுந்து என்ன செய்ய சொல்றீங்க? டிவில நல்ல ப்ரோகிராம் கூட இருக்காது. யாருக்கும் மெசேஜ் கூட பண்ண முடியாது. நைட்டு ஃபுல்லா எல்லா வீடியோவும் பார்த்துட்டு டயர்ட் ஆகி நான் தூங்குறதே 2 மணிக்கு தான். இதுல 4 மணிக்கா? நோ, நோ. வாய்ப்பே இல்ல ராஜா. வாய்ப்புகளே இல்ல. உங்க மைண்ட் வாய்ஸ் கேக்குது. பட் கொஞ்சம் பொறுமையா இத கேளுங்க. இதுவரைக்கும் நீங்க சொன்ன காரணங்களே உங்க கேள்விக்கான பதிலா இருக்கும். 8 மணிக்கு எழுந்திருச்சா என்ன செய்யணும்னு குழப்பம் வரதான் செய்யும். ஏன்னா எந்த வேலையையும் முழுசா செய்ய முடியாது. டிவி பார்க்கலாம் தான். ஆனா டிவில வர்ற ப்ரோகிராம் மாதிரி நம்ம லைஃப்ல நடக்குமா அப்படின்னு கேட்டா அது சந்தேகம் தான். டிவில நீங்க பார்க்குற சீரியல்ஸ் இல்ல ரியாலிட்டி ஷோ இதுல வர்ற விஷயங்கள் உங்க லைஃப்ல எதையாவது மாத்தியிருக்கா? இல்லையே. அப்படியே எனக்கு டான்ஸ் இன்ட்ரெஸ்ட், பாட்டு இன்ட்ரெஸ்ட், அதனால தான் அந்த ஷோவ பார்க்குறேன் அப்படின்னு ரீசன்லாம் சொல்ல முடியுமா? நீங்க நிஜமாவே அவ்ளோ இன்ட்ரெஸ்டடா இருந்தா, நீங்க அந்த ஷோல ஒரு கண்டஸ்டன்ட்டா தான் இருக்கணும். அத விட்டுட்டு டிவி முன்னாடி உட்காந்து பார்த்துட்டு இருந்தா என்ன யூஸ் இருக்க போகுது? ஸோ மார்னிங் 4 மணிக்கு டிவி பார்க்க முடியாம போறது நல்லது தான். நெக்ஸ்ட் யாருக்கும் மெசேஜ் பண்ணவோ, இல்ல சேட் பண்ணவோ முடியாதது தான். ஏன்னா எல்லாருக்குமே அது ஒரு மிட்நைட் டைம். அந்த நேரம் உங்க கூட பேச இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எதுவுமே இருக்காது. பொதுவாவே நம்ம சேட்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள நம்ம பேசுறது கிடையாது. சாப்பிட்டியா? ம். என்ன சாப்பிட்ட? தோசை. எவ்வளோ சாப்பிட்ட? 2. ம். ஓகே. இப்படி எஸ், ஆமா, இல்ல அப்படின்னு ரிப்ளை பண்றதுக்கும், பேசுறதுக்கும் கண்டிப்பா இந்த 4 மணி உங்களுக்கு யூஸ் ஆகாது. ஸோ இருக்கிற ஒரே டிஸ்ட்ராக்ஷனும் அவுட்டு. நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு? ஆமா, நைட்டு நல்லா தூங்குனா தானே 4 மணிக்கு எழுந்திருக்க முடியும். நான் தான் காலையில 2 மணிக்கு தூங்க போற ஆளாச்சே. நம்ம இப்போ ஒரு சேலஞ்ச்ல இருக்கோம் அப்படின்னு நீங்க மறந்து போயிட்டீங்க. சேலஞ்ச் பண்ணா அது செஞ்சே ஆகணும். அப்ப நீங்க நைட்டு சீக்கிரமா தூங்கியே ஆகணும். இல்லனா அந்த டே ஃபுல்லா கண்ணு 2ம் வீங்கி போய் ஹாஃப் ஸ்லீப்போட வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. ஸோ இது மூலமா உங்களோட இன்னொரு கெட்ட பழக்கத்தையும் மாத்த போறீங்க. மார்னிங் சீக்கிரமா எழுந்திருக்கணும்னா சீக்கிரமா தூங்கணும். உங்களோட ஸ்க்ரீன் டைம் கம்மி பண்ணாதான் நல்லா தூங்க முடியும். உங்களோட லேட் நைட் ஆக்டிவிட்டீஸை குறைச்சாதான் உங்களால கரெக்டான டைமுக்கு தூங்க போக முடியும். அது மட்டும் இல்லாம இந்த 4 AM ஹேபிட் உங்களோட அந்த ஒரு நாள்ல மட்டும் சேஞ்சஸை கொண்டு வர போறதில்ல. அதுக்கு முன்னாடி இருக்கிற நாள்லயே இதுக்கான ப்ரிப்பரேஷனை செய்ய போறீங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமான நல்ல விஷயங்களை செய்ய போறீங்க. உங்ககிட்ட இருக்கிற தேவையில்லாத ஹேபிட்ஸையும் மாத்த போறீங்க. இவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த 4 AM வேக்கிங் பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல அந்த 4 AM ஏன் முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது ஏன் ஒரு 7 மணி இல்லனா ஒரு 6 மணியா இருக்கக்கூடாது? ஏன்னா அதுவும் ஏர்லி மார்னிங் தானே. அப்படி என்ன இம்பார்ட்டன்ஸ் இந்த பர்ட்டிகுலர் டைமுக்கு? முதல்ல இதுல இருக்கிற ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனை பத்தி பார்க்கலாம். ஹிந்து கல்ச்சர்ல இந்த 3:30ல இருந்து 4:30 மணி பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நேரத்தோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி பேசாதவங்களே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லா விதமான ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ்க்கு சரியான ஒரு டைமா இருக்கு இது. ஒரு யாகம் செய்யணும், இல்ல பூஜை நடத்தணும், இல்ல புது வீட்டுக்கான பூஜைகளை செய்யறதுக்கும் ஏத்த ஒரே நேரம் இதுதான். அது மட்டும் இல்லாம நம்ம மைண்ட்ல ஒரு ஹையஸ்ட் எனர்ஜி இருக்கிற டைமும் இதுவா தான் இருக்கும். தியானம், யோகா, பிரேயர்னு எல்லா விதமான ஆன்மீகத்தோட ரிலேட்டடான பிராக்டிஸை செய்யறதுக்கும் சரியான டைம் இதுன்னு தான் சொல்றாங்க. மந்திரம் சொல்றது, நல்ல ஆழ்ந்த தியானம் செய்யறது, மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்க்கு கூட இந்த டைம் பர்ஃபெக்டா இருக்கும். புத்திசம்ல கூட இந்த ஏர்லி மார்னிங் டைம் ஒரு புது தொடக்கத்துக்கான அறிகுறியா நம்பப்படுது. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த நேரம் பல நல்ல முயற்சிகளை தொடங்குறதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த பர்டிகுலர் டைம்ல உங்களுக்கு என்விரான்மெண்ட் நாய்ஸ் இருக்கவே இருக்காது. உங்க வீட்ல இருக்கிறவங்களோட டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நீங்க ஒரு ஹாஸ்டல்லையோ இல்ல பிஜிலயோ ஸ்டே பண்றவங்களா இருந்தா கூட அவங்களால வர்ற டிஸ்டர்பன்ஸை கூட நீங்க அவாய்ட் பண்ண முடியும். பிஸியான ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே அந்த டைம்ல இருக்காது. இந்த அமைதியான டைமை டிவைன் டைம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது உங்களை மீறின ஒரு ஹையர் எனர்ஜி கூட உங்களை கனெக்ட் பண்ணிக்க உதவும். யூனிவர்சல்ல டிவைன் எனர்ஜில இருந்து கிடைக்கிற மெசேஜஸை நீங்க ஈஸியா ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஒரு நல்ல டீப்பான மெடிடேஷனுக்கு பிறகு உங்க மனசுல டைரக்டா அந்த மெசேஜஸ் எண்ணங்களா வந்து சேர்றத நீங்களே உணர முடியும். ஸ்பிரிச்சுவலா உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்க நினைக்கிறவங்களுக்கு இந்த டைம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
நீங்க ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் லேர்னிங்கோட ஸ்டார்ட்டிங் ஃபேஸ்ல இருந்தா கூட இந்த டைம்ல பிராக்டிஸ் பண்றதுனால உங்களோட ஃபோக்கஸ் இன்னும் அதிகமாகிறத உணர முடியும். இந்த அமைதியான டைம்ல உங்களோட கோர் பிலீஃப்ஸ்க்கு சரியான ஒரு அடித்தளத்தை அமைச்சிக்க முடியும். நீங்க எதை ஆழமா நம்புறீங்களோ, எந்த விஷயம் ரொம்ப அதிக மதிப்புள்ளதா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதுல கான்சென்ட்ரேட் பண்ண இந்த டைம் உங்களுக்கு உதவியா இருக்கும். சிலருக்கு இந்த டைம்ல அவங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ், அவங்களோட முன்னோர்கள், அவங்க குருவா ஏத்துக்கிட்டவங்க கிட்ட இருந்து வர்ற மெசேஜஸை ரிசீவ் பண்ண முடியும் அப்படின்னு நம்புறாங்க. இது முழுக்க முழுக்க தனிப்பட்ட நம்பிக்கையா இருந்தாலும் சிலருக்கு இது நல்ல விதமா ஒர்க் அவுட் ஆகிறத மறுக்கவே முடியாது. அந்த டைம்ல கிடைக்கிற க்ளூஸ், கின்ஸ் இல்ல ஒரு தாட்ஸா கூட இருக்கலாம். அதுவே உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் மெசேஜா கூட இருக்க முடியும். அமைதியா உட்காந்து அந்த ஒரு டைம்ல இன்னும் அதிகமா ஃபோக்கஸ் பண்றப்போ உங்களோட மனசுல இருக்கிற பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்கலாம். உங்க தாட்ஸ், உங்களுக்கு வந்த ட்ரீம்ஸ், இதுல இருக்கிற காமனான விஷயங்களோட அனலைஸ் பண்ணி உங்களால பார்க்க முடியும். பல பேருக்கு அவங்களோட தீர்க்க முடியாத கன்ஃபியூஷனுக்கான பதில் அவங்களோட ட்ரீம்ஸ்ல தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா காலையில எழுந்திருக்கும் போதே அந்த நாளோட பிஸி ஆக்டிவிட்டீஸ்ல அந்த ட்ரீம்ஸை நீங்க மறந்து போயிருவீங்க. அதை சரியா டீகோட் பண்ண முடியாம இன்னும் கன்ஃபியூஸ்டான மைண்ட்லயே இருப்பீங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சு, இதனால என்ன நடக்க போகுது, ஒரு விதமான பயம், குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். இதை அவாய்ட் பண்ணவும், உங்களோட ட்ரீம்ஸை டீகோட் பண்ணவும், உங்க லைஃப்ல இருக்கிற கனெக்ஷன்ஸை புரிஞ்சுக்கவும் இந்த நேரத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மொத்த உலகமும் அமைதியா இருக்கிற அந்த டைம்ல ஒரு யுனிவர்சல் எனர்ஜியை நீங்க கனெக்ட் பண்ணிக்க முடியும். பல ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸை செய்கிற மக்கள் அவங்களோட எஃபெக்டிவான ப்ராக்டிசஸை செய்ய இந்த டைமை யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் சில பேர் அவங்களோட இஷ்ட தெய்வம் இல்லைனா ஒரு சுப்ரீம் பவர் அவங்க கூடவே இருக்கிற மாதிரியான உணர்வு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால அவங்களோட இன்ட்யூஷன் பவர் அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு உள்ளுணர்வு வளர்த்துக்க இந்த டைம் பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சைனீஸ் மெடிசன் ப்ராக்டிஸ் படி இந்த 3 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் இருக்கிற அந்த நேரம் லங் மெரிடியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைம் உங்களோட எமோஷன்ஸ் அப்புறம் ஓவரால் ஹெல்த்தோட சம்மந்தப்பட்ட நேரம்னு சொல்லப்படுது. இந்த பர்டிகுலர் டைம்ல உங்களோட பாடியில ஒரு ரினியூவல் ப்ராசஸ் நடக்குமா. இந்த டைம்ல எழுந்திருக்கிற ஹேபிட்டை ப்ராக்டிஸ் பண்றதுனால உங்க மைண்ட்ல இருக்கிற எமோஷனல் இஷ்யூவை கிளியர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நம்பப்படுது. இதெல்லாம் சும்மா கதைங்க. நான் சாமியே கும்பிடுறதில்ல, எனக்கு பெருசா எந்த நம்பிக்கையும் இல்லை. இந்த மாதிரி 1000 கதைகளை நானும் சொல்லுவேன். இன்னும் நம்புற மாதிரி கூட என்கிட்ட பல கதைகள் இருக்கு, கேக்குறீங்களா அப்படின்னு சொல்றீங்களா? ஓ, அப்போ உங்களுக்கு புரியுற லாங்குவேஜ்ல சொல்லணும். அதாவது சயின்டிஃபிக்கான கனெக்ஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் அதிகமான நம்பிக்கை வளரலாம்ல. வளராம கூட போகலாம். ஆனா எந்த ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயத்தையும் ஒரு ஆழமான புரிதல் ஏற்பட அதுல இருக்கிற எல்லா ஆஸ்பெக்டையும் தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்டா இருக்க முடியும். எதையுமே மேலோட்டமா சொல்லிட்டு இதை செய்யுங்க, இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால இந்த 4 AM வேக்கப் டைமுக்கு பின்னாடி இருக்கிற சில சயின்டிஃபிக் கனெக்ஷன்ஸை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சீக்கிரமா எழுந்திருக்கிறதுனால உங்களோட பாடியில் இருக்கிற சர்க்கேடியன் ரிதமை சரியாக வச்சுக்க முடியும். இது உங்கள் ஃபிசிக்கல் பாடியில் இருக்கிற நேச்சுரலான ஸ்லீப் வேக் சைக்கிளோட ஒரு அலைன்மெண்ட்ல இருக்க உதவும். இதுதான் சர்க்கேடியன் ரிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சன்லைட்டோட கனெக்ட் ஆகிற ஒரு சைக்கிள். நம்ம பாடியில் ஒரு இன்டர்னல் பயாலஜிக்கல் கிளாக் இருக்கும். நீங்கள் எப்போ தூங்கணும், எப்போ எழுந்திருக்கணும், எப்போ ஹை எனர்ஜியில் இருக்கணும், இப்படி எல்லாத்துக்கும் ஒரு கரெக்டான டைம் இருக்கு. அதை பொறுத்து தான் நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். தூங்குறப்ப மட்டுமே நம்ம உடம்புல மெலட்டோனின் அப்படின்னு ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ரிலீஸ் ஆகும். இதுதான் உங்களோட நைட் டே ஸ்கெடியூலை ஆர்கனைஸ் பண்ணும். நீங்கள் நல்லா டீப் ஸ்லீப்பில் இருக்கிறப்ப மட்டும்தான் இந்த மெலட்டோனின் சுரக்கும். இது கரெக்டாக இருக்கிறப்ப தான் உங்களோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் கம்மியாகும், டிப்ரெஷன் கம்மியாகும், உங்களோட இம்யூனிட்டியை பூஸ்ட் ஆக்க வைக்கும். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, என்விரான்மெண்ட், சோசியல் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் உங்களோட இந்த ஹார்மோன்ஸோட ஆக்டிவிட்டியை அஃபெக்ட் பண்ணும். இந்த சர்க்கேடியன் ரிதம் சன்லைட்டில் ஒரு மாதிரியும் டார்க்கான என்விரான்மெண்ட்டில் ஒரு மாதிரியும் வேலை செய்யும். அதனால தான் இந்த ரிதமில் ப்ராப்ளம் வர்றப்போ உங்களோட தூக்கம் மெயினாக அஃபெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் கரெக்டான டைமில் தூங்கி எழுந்திருக்கிறது உங்களோட பாடியில் நடக்கிற சில ஹார்மோனல் ஆக்டிவிட்டீஸை பெரிய அளவில் பாதிக்கும். ஒரு நாள் தானேன்னு நீங்கள் உருவாக்குற ஒரு தப்பான பழக்கம் உங்களோட டெய்லி ஹேபிட்டாக கூட மாற வாய்ப்பு இருக்கு. அதனால உங்கள் ஸ்லீப்பிங் பேட்டர்னே சேஞ்ச் ஆகவும் நிறைய சான்சஸ் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஒரு கன்சிஸ்டண்ட்டான டைமில் நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ உங்களோட கார்டிசால் ஹார்மோன் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்க இது உதவும். இந்த ஹார்மோன் உங்களோட எனர்ஜி லெவலை மெயின்டைன் பண்ண உதவும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்சஸையும் சரியாக பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். இந்த 4 AM ஏர்லி ஆக்டிவிட்டீஸ்னால உங்கள் பாடியோட மெட்டபாலிசம் ரேட்டை அதிகப்படுத்த முடியும். அந்த டைமில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக செய்கிற ஆக்டிவிட்டீஸ்னால உங்கள் பாடியில் நடக்கிற மற்ற ஃபங்க்ஷன்ஸை சரியாக பேலன்ஸ் பண்ண முடியும். ஒரு நேச்சுரலான லைட்டுக்கு உங்கள் பாடியை எக்ஸ்போஸ் பண்ணுறப்போ உங்கள் மூட் ஸ்விங்ஸ் கம்மியாகும்,
ப்ரொடக்டிவிட்டி அதிகப்படுத்த முடியும். உங்களோட அந்த நாளுக்கான ஃபுல் எனர்ஜியை பெற முடியும். உங்களோட செல்ஃப் கேர் ரொட்டீனுக்கு கொஞ்சம் அதிகமான டைம் கிடைக்கும். இதனால உங்களோட மற்ற டே ஆக்டிவிட்டீஸை அஃபெக்ட் பண்ணாமல் உங்கள் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணிக்க உங்களால் முடியும். ஆனால் இந்த ஏர்லி வேக்கப் டைமுக்கு உங்களோட ஸ்லீப்பிங் பேட்டர்னை சரியாக வச்சுக்கணும். அதை கரெக்டாக பண்ணுறப்ப மட்டுமே உங்களோட இந்த ஏர்லி வேக்கப் டைமை நீங்கள் இன்னும் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்க முடியும். இவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கிற இந்த டைமை நீங்களும் யூஸ் பண்ணிக்கலான்னு முடிவெடுத்துட்டீங்களா? ஆனால் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன செய்கிறதுனே தெரியலையா? எங்களுக்கு தெரிஞ்ச சில இம்பார்ட்டண்ட்டான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை ஷேர் பண்ணுறோம். இதில் உங்கள் லைஃப் ஸ்டைல் நீங்கள் ஃபாலோ பண்ணுற ப்ராக்டிசஸை பொறுத்து உங்களோட லைஃப்பில் அதை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஆனால் இது எல்லாமே ஒரு நாளோட நிறுத்திக்கக்கூடாது. கண்டிப்பாக இதை ஒரு 30 டேஸ் சேலஞ்சாக செய்கிறப்ப மட்டும்தான் பெரிய அளவுக்கான மாற்றங்களை கொண்டு வர முடியும். அதே போல் முதல்ல கொஞ்ச நாள் ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க. அது நார்மல் தான். இதனால் கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டு இந்த சேலஞ்சை ஃபாலோ பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஏன்னா ஒரு புது ஹேபிட்டை கொண்டு வரதுல இருக்கிற சிரமமே கன்சிஸ்டன்சி தான். கன்சிஸ்டண்ட்டான டெய்லி ப்ராக்டிஸ் இல்லாதப்போ எந்த ஒரு ஹேபிட்டையும் நீங்கள் முழுசாக இன்க்ளூட் பண்ணவே முடியாது. திரும்பவும் பழைய இடத்துக்கே போக நினைப்பீங்க. உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கலாம் அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். அதனால என்ன நடந்தாலும் இந்த ஒரு 30 டேஸ் சேலஞ்சை பாதியிலே நிறுத்தக்கூடாது. அந்த ஒரு உறுதியை எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ஆர் யூ ரெடி? எக்ஸ்பிரஸ் கிராட்டிடியூட். முதல் வேலையாக நீங்கள் எழுந்திரிச்சதும் செய்ய வேண்டியது நன்றி சொல்கிறது. உங்களை நிம்மதியாக ஃபீல் பண்ண வச்ச அந்த தூக்கத்துக்கு, கரெக்டான டைமுக்கு எழுப்பின அந்த அலாம் கிளாக்குக்கு, நல்ல காமான அந்த என்விரான்மெண்ட்டுக்கு, உற்சாகமாக இருக்கிற அந்த எமோஷன்ஸ்க்கு, இப்படி உங்களோட லைஃப்பில் இருக்கிற சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட உங்களோட நன்றியை சொல்லலாம். இன்னும் டீப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ இதை நீங்கள் எல்லாத்துக்கும் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஆனால் முதல்ல கொஞ்ச நாள் தூங்கி எழுந்ததும் உங்ககிட்ட இருக்கிற எல்லா நல்ல விஷயத்துக்கும் நன்றி சொல்லுங்கள். உங்களோட ஹெல்த்தியான உடம்புக்கு, உங்களோட ஃபேமிலிக்கு, நீங்கள் பார்க்குற வேலை, அதில் கிடைக்கிற நல்ல சேலரி அப்படின்னு உங்களோட நன்றிக்கான காரணங்கள் டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. இதனால் பெருசாக என்ன ஆக போகுது அப்படின்னு யோசிக்காதீங்க. நம்ம லைஃப்பில் இருக்கிற சின்ன சின்ன கிஃப்ட்ஸுக்கு நன்றியாக இருக்க முயற்சி செய்கிறப்போ இன்னும் அதிகமான நல்ல விஷயங்கள் இருக்க முடியும். வெறும் குறைகளையும் இல்லாத விஷயத்தை பற்றின புலம்பல்களையும் ரிப்பீட்டடாக யோசிக்கிறதுனால நம்ம மைண்டில் எப்போவுமே ஒரு ஸ்காசிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஸ்காசிட்டி மைண்ட் செட்டை சரி செய்ய உங்ககிட்ட இருக்கிற சின்ன நல்ல விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணால் இந்த அமைதியான நேரம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பரபரன்னு ஓடுற அந்த பிஸியான லைஃப்பில் நீங்கள் கவனிக்க மறந்த சின்ன சின்ன நல்ல விஷயங்களை ஞாபகப்படுத்துகிறப்போ உங்கள் மைண்டில் ஒரு நிம்மதியான நிலை உருவாக ஆரம்பிக்கும். உங்ககிட்ட இருக்கிற நல்லதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுற பழக்கம் அதிகமாகும். இந்த கிராட்டிடியூடை எப்போ வேணாலும் சொல்லாமே, அது ஏன் மார்னிங் 4 மணிக்கு? நம்ம அமைதியாக ஆழமாக யோசிச்சு பார்க்குறப்ப மட்டும்தான் நம்மளோட லைஃப்பில் கிடைச்ச பல அற்புதமான விஷயங்கள் நம்ம ஞாபகத்துக்கு வரும். அதனால உங்களோட அந்த ஒரு நாளையே உற்சாகமாக ஒரு மன நிறைவோட வச்சுக்க முடியும். நம்மக்கிட்ட இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நினைக்கிறப்போ நீங்கள் இப்போ வாழ்கிற வாழ்க்கையே ரொம்ப அர்த்தமுள்ளதாக தெரியும். அடுத்ததா ஒரு நல்ல ரெஃப்ரெஷிங்கான ஒரு நேரம். உங்களை ரெஃப்ரெஷிங்காக ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஏர்லி மார்னிங் டைமை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஏர்லியாக நீங்கள் எழுந்திருக்கிறப்போ உங்களுக்கு பசி ஏற்படுற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். அப்போ வர்ற தேவையில்லாத கிரேவிங்ஸை குறைக்க நல்லா தண்ணி குடிக்கணும். அது நார்மல் வாட்டராகவும் இருக்கலாம், இல்லை கொஞ்சம் வெதுவெதுப்பான வார்ம் வாட்டராக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களோட மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ண இந்த வாட்டர் இன்டேக் ரொம்பவே அவசியம். ஒரு மைண்ட்ஃபுல்லான ப்ராக்டிசஸை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட பாடியை ரெஃப்ரெஷ் பண்ணுறதும் அவசியமான ஒன்று. இதனால் உங்கள் மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்த முடியும், உங்கள் பாடியை எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கலாம். உங்கள் ஃபிசிக்கல் கிளென்சிங்க்கு கூட இது யூஸ் ஆகும். மெடிடேஷன். உங்கள் பாடியை ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மைண்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. மெடிடேஷனை விட ஒரு நல்ல ஏர்லி மார்னிங் ஆக்டிவிட்டி வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஸ்பிரிச்சுவல் பிலீஃப் இல்லாதவங்க கூட இதை ஒரு மைண்ட்ஃபுல்லான ப்ராக்டிஸாக ஃபாலோ பண்ணலாம். இதனால் கிடைக்கிற பெனிஃபிட்ஸை உணர்ந்து பார்த்தவங்களுக்கு இது ஒரு ப்ராக்டிஸாகவே தெரியாது. அவங்க லைஃப் ஸ்டைல் ஹேபிட்டாகவே மாறி போயிடும். அந்த அளவுக்கு இது ஒரு நல்ல அடிக்டிவான பழக்கம்னே சொல்லலாம். சில பேர் அவங்களோட நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி இதை மாற்றிக்குவாங்க. ஒரு நல்ல ப்ரேயர் டைமாக கூட இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்கள் மைண்டில் இருக்கிற பல பதில் தெரியாத கேள்விகளுக்கான விடை இந்த மெடிடேஷன் டைமில் கிடைக்கும். கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியே இந்த மெடிடேஷனை நீங்கள் எந்த டைமில் வேணாலும் செய்ய முடியும். ஆனால் அப்படி ஈஸியாக செய்ய உங்களுக்கு அதில் ஒரு பேசிக்கான ப்ராக்டிஸ் கட்டாயம் தேவைப்படும். அதுக்காக தான் இந்த ஏர்லி டைமை சூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஒரு அமைதியான சூழல், எந்தவித நாய்ஸும் இல்லாத அந்த ஒரு நேரம் இந்த ப்ராக்டிசஸை ஈஸியாக செய்ய வைக்கும். முதல்ல கொஞ்ச நாள் எதை பற்றியும் யோசிக்காமல் ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி உட்கார ட்ரை பண்ணுங்க. அப்புறம் அதுவே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணுங்க. ரொம்ப டிஸ்ட்ராக்டடாக ஃபீல் பண்ணுறவங்க அவங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு சாண்டிங்கை சொல்லி பார்க்கலாம்.
ப்ரேயர் பண்றதுக்கான மாலைகள கூட இதுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். ஒரு ஆழ்ந்த மெடிடேஷன் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் ஆழமா மூச்சு பயிற்சி செய்யறது உங்களோட மனச அமைதியா ஃபோக்கஸ்டா வச்சுக்க உதவும். நல்ல மூச்சு பயிற்சி உங்களோட பாடிய, மைண்ட ஆக்டிவேட் பண்ற விதமா இருக்கும். இந்த மெடிடேஷன் டைம்ல சும்மா கண்ண மூடி இருந்தாலே உங்களுக்கான ஒரு ரிலாக்ஸ்டான ஃபோக்கஸ் கிடைக்கும். அத செய்ய முடியாதவங்க அவங்களோட கோல்ஸ், ட்ரீம்ஸ பத்தி யோசிக்க இந்த டைமை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கைடட் மெடிடேஷனா கூட நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றது நல்லது. உங்க மைண்ட் ரிலாக்ஸ்டா, பீஸ்ஃபுல்லா இருக்கிறப்போ உங்களோட மற்ற ஆக்டிவிட்டீஸ்ல ஃபோக்கஸ்டா இருக்க இது உதவும். இந்த டைம்ல நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றதும் உங்களுக்கான தெளிவான நம்பிக்கையை தரும். உங்களோட ஆழ் மனசோட ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷனை ஏற்படுத்துறதுக்கு இது உதவும். முடிஞ்ச அளவுக்கு கிரவுண்ட்ல, அதாவது தரையில உட்கார ட்ரை பண்ணுங்க. ஒரு கார்பெட் இல்ல யோகா மேட் கூட யூஸ் பண்ணலாம். ஆனா எப்பவும் பெட்ல உட்காந்து இந்த மெடிடேஷனை பிராக்டிஸ் பண்ணவே கூடாது. உங்களோட ஆழ்ந்த தியானம் உங்களை மறுபடியும் தூக்க நிலைக்கு கொண்டு போயிடும். இந்த மாதிரியான டீப் மெடிடேஷனோட பலன்கள் இதுதான்னு கன்ஃபார்மா எதையும் சொல்லிட முடியாது. உங்களோட தனிப்பட்ட தேடல்கள், உங்களோட அப்ரோச், மைண்ட் செட்டை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். எக்ஸசைஸ், பிசிக்கல் ஒர்க் அவுட், இது வரைக்கும் நீங்க செய்யற பிராக்டிஸ்லயே ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த டைம்ல தான் உங்க பிசிக்கல் பாடியை ஆக்டிவேட்டா வச்சுக்கணும். உங்களோட பர்சனல் சாய்ஸை பொறுத்து உங்களுக்கு சூட் ஆகிற ஒரு ஃபிசிக்கல் மூமெண்ட்டை சூஸ் பண்ணலாம். வாக்கிங், ஜாகிங், ரன்னிங் மாதிரியான ஃபிசிக்கல் மூமெண்ட்ஸ், இல்லை ஜிம் ஆக்டிவிட்டி, யோகா ப்ராக்டிஸ்னு எது வேணாலும் உங்கள் சாய்ஸாக இருக்கலாம். ஆனால் உங்கள் பாடிக்கு தேவையான ஒரு மூமெண்ட் இருக்கணும். இந்த 1 hourல நீங்கள் வெறும் மைண்ட் செட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணதால ஒரு மாதிரியான சோர்வு வர ஆரம்பிக்கும். உங்கள் பாடி மறுபடியும் ரெஸ்ட் பொசிஷனுக்கு போக ட்ரை பண்ணும். நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுற விதமாக ஒரு ஒர்க் அவுட் செஷனை அலாட் பண்ணுறது உங்களை இன்னுமே ஆக்டிவாக வச்சுக்க உதவும். இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உங்களை எனர்ஜிக்காக வச்சுக்க உதவும். பிளான் யோர் டே. உங்களோட டேக்கான பிளானிங்கை செய்ய சரியான நேரம் இந்த ஏர்லி மார்னிங் தான். கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக, மைண்டில் எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல், அதே சமயம் நல்ல ஃபோக்கஸ்டான வேலையெல்லாம் செய்யணுமா? அப்போது நீங்கள் இந்த ஏர்லி மார்னிங் டைமை யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ப்ரையாரிட்டிஸ் என்ன? உங்களோட இன்டென்ஷன் என்ன? ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் கோல்ஸ் பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக யோசிக்க முடியும். அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானை கூட நீங்கள் பில்ட் பண்ண டைம் இருக்கும். அந்த ஒரு நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகளை, அதுக்கான ஒரு டைம் பிளாக்கை ஸ்கெடியூல் பண்ணலாம். லேர்னிங். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களோட ஸ்டடீஸ்க்கான ஒரு நல்ல டைமை அலாட் பண்ணிக்கலாம். நல்ல டீப்பான ஒரு லேர்னிங் ப்ராசஸ்க்கு இந்த டைம் கண்டிப்பாக சூட் ஆகும். நீங்கள் ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே இந்த டைமில் படிக்கிறப்போ ஒரு ஆழமான அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுனால மெமரியில் நல்ல ஸ்டோர் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு புது ஸ்கில்ஸை டெவலப் பண்ண நினச்சா கூட ரொம்ப எஃபெக்டிவாக இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜாபுக்கு தேவைப்படுற ஒரு அடிஷ்னல் கோர்ஸு, ஸ்கில்ஸு, இது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு சரியான டைமாக இது இருக்கும். எதுவுமே இல்லைனா கூட ஒரு நல்ல ரீடிங் ஹேபிட்டை வளர்த்துக்க, உங்களோட நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ண இந்த ஏர்லி மார்னிங் டைம் கண்டிப்பாக உதவியாக இருக்கும். இதை தாண்டி உங்களோட பர்சனல் தாட்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுற ஒரு ஜேர்னலிங் டைமாக கூட இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ப்ரீவியஸ் டேல நடந்த விஷயங்கள், அதில் உங்களோட அப்ரோச், அதில் கிடைச்ச ரிசல்ட், இது எல்லாமே டீப் அனலைஸ் பண்ணவும் முடியும். ஒரு நல்ல ஆக்டிவான டேல நீங்கள் செய்ய முடியாத பல நல்ல விஷயங்களை ஆட் ஆன் பண்ணிக்க இந்த ஏர்லி வேக்கப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேனிஃபெஸ்டேஷன், விஷுவலைசேஷன் மாதிரியான லைஃப் சேஞ்சிங் ப்ராக்டிசஸ் செய்ய ஒரு கிளாரிட்டியான மைண்ட் செட் அவசியம். இந்த டைம் உங்களுக்கான அந்த கிளாரிட்டியை தர விதமாக இருக்கும். மகாத்மா காந்தி, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் மாதிரியான மகத்தான மனிதர்கள் இந்த ஏர்லி டைமை யூஸ் பண்ணி அவங்களோட ஃபுல் பொட்டென்ஷியலை வெளிப்படுத்தியிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, இப்போ இருக்கிற மாடர்ன் ஆண்டர்பிரினர்ஸ், பவர்ஃபுல் லீடர்ஸ், ஃபேமஸ் பர்சனாலிட்டின்னு எல்லாருமே அவங்க சார்ந்த துறையில் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணமாக இந்த ஏர்லி 4 AM ஹேபிட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 4 AM கிளப், 5 AM கிளப் மாதிரியான சோஷியல் குரூப்ஸை ஃபார்ம் பண்ணி அவங்களோட ப்ராசஸை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டில் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடாக இந்த ஏர்லி வேக்கப் டைமை ரொம்ப எஃபெக்டிவான டூலாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணவங்க ஷேர் பண்ண சில விஷயங்களை வச்சு இந்த 4 AM வேக்கப் டைம் எவ்வளோ எஃபெக்டிவான டூல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் டேக்கான கண்ட்ரோல் உங்ககிட்டயே இருக்கும். எந்த வேலையும் அவசர அவசரமாக செய்ய வேண்டிய தேவை இருக்காது. நிதானமாக, பொறுமையாக உங்களால் ப்ரொடக்டிவான வேலைகளை செய்ய யூஸ் பண்ணிக்க முடியும். ஏர்லி மார்னிங்கில் நீங்கள் செய்கிற சின்ன சின்ன வேலைகள் உங்களோட எனர்ஜியை கிக் ஸ்டார்ட் பண்ண வைக்கும். சிம்பிளான வேலைகளை செய்கிறதுனாலேயே நீங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிளான பர்சனாக மாற முடியும். அடுத்தது, இந்த உலகமே பிஸி ஆகிற அந்த டைமுக்கு முன்னாடி இருக்கிற அந்த அமைதி நம்மளை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்க வைக்கும். இந்த காமான, பீஸ்ஃபுல்லான டைமில் ரொம்ப முக்கியமான வேலைகளுக்கு நம்ம டைம் அலாட் பண்ணலாம். ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்ணுறது, அக்ரிமெண்ட் கோ த்ரூ பண்ணுறது, முக்கியமான இமெயில்ஸ் அனுப்புறது மாதிரியான ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான வேலைகளை ஃபோக்கஸ்டாக இந்த நேரத்தில் செய்ய முடியும்.
அடுத்து இதை ஃபாலோ பண்றவங்க ஷேர் பண்ண ஒரு விஷயம், அந்த ஏர்லி வேக்கப் டைம் டே ஃபுல்லா உங்கள ஃப்ரெஷ்ஷா, எனர்ஜெட்டிக்கா வச்சுக்க உதவும். உங்களோட புது ஐடியாஸை டெவலப் பண்ணவும், பிஸ்னஸ் இல்ல ஆர்ட் ஒர்க்ல டிஃப்ரெண்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கவும் இந்த டைம் யூஸ் ஆகும். அடுத்தது, நீங்க சக்சஸ்ஃபுல்லான ப்ரொடக்டிவான மனிதரா இருக்க நினைச்சா இந்த அமைதியான நேரத்தை உங்களோட growthக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டேயோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிற எனர்ஜி ஈவினிங் டைம்ல இருக்கிறது இல்ல. ஈவினிங் டைம் அப்படிங்கிறது நம்மள ரீசார்ஜ் பண்ணிக்கவும், உங்கள ரெஃப்ரெஷ் பண்ணிக்கவுமான ஒரு நேரம். அதனால உங்க முக்கியமான வேலைகள ஏர்லி டைம்லயே செஞ்சு முடிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஹேபிட்டா இருக்கும். அடுத்தது, டெய்லி நீங்க ரெகுலரா தூங்கி எழுந்திருக்கிற நேரத்துல ஒரு 1 ஹவர் முன்னாடி எழுந்திருக்க ஆரம்பிச்சா, அந்த நேரத்தை ஆட் பண்ணி பார்க்கறப்போ ஓவரால் 1 இயருக்கு ஒரு ஹாஃப் மந்த்துக்கு மேல ஆட் ஆகும். உங்களுக்கு கிடைச்ச அந்த எக்ஸ்ட்ரா ஹாஃப் மந்த்தை நீங்க எப்படி யூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கழித்தவர்கள் நாட்டையும் கெடுத்ததுடன் தானும் கெட்டார் அப்படின்னு ஒரு பழைய பாட்டு இருக்கு. பாட்டு கொஞ்சம் ஓல்டு தான், ஆனா அதுல இருக்கிற மெசேஜ் இப்ப கூட ட்ரெண்ட் ஆகும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மெசேஜ். உங்களோட கோல்டன் டைம்ஸை தூங்கியே வேஸ்ட் பண்ண போறீங்களா, இல்ல உங்களோட சக்சஸ்க்காக அந்த எக்ஸ்ட்ரா டைமை பயன்படுத்த போறீங்களா? ஒரு 30 டேஸ் இந்த 4 AM சேலஞ்சை செஞ்சு பாருங்க. உங்க லைஃப் ஸ்டைல்ல ஏற்பட போகிற அதிசயமான நிகழ்வுகளை நீங்களே விட்னஸ் பண்ண ரெடியாகுங்க. எவ்வளோ சீக்கிரம் இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ குவிக்கா இதை ட்ரை பண்ணுங்க. உங்க லைஃப் நீங்க நினைச்சதை விட நல்ல விதமா மாறும். ஹாப்பி மார்னிங். மேலும் இது போன்ற சிறந்த பதிவுகளுக்கு சேனலை தொடர்ந்து பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.